இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் பரலோகத்துக்கு பக்கம் அந்த திசை பக்கமே தலை வச்சு படுக்க முடியாது. பரலோகத்துக்கும் அவங்களுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு நானும் பரலோகத்துக்கு போவேன்னா நிச்சயமா சாத்தியம் இல்லை. அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நம்மை விட்டு போயிடும். போனாத்தான் பழையவைகள் ஒளிந்தாத்தான் புதியவைகள் உண்டாகும். அதுக்கு தான் வேதம் வாசிக்கணும், நல்ல ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கணும். கொஞ்சம் மாம்சம் எழும்பிச்சுன்னா ஒரு ஃபாஸ்டிங்க போடணும். தனித்து தேவ சமூகத்துல விழுந்து அழுது, ஆண்டவரே இப்படிப்பட்ட சுபாவங்கள்லாம் எனக்குள்ள என்ன செய்யுது, எழும்புது ஆண்டவரே, இத மேற்கொள்ள எனக்கு பலன் தாரோன்னு கேட்டா நம்முடைய பலவீனத்தில் தேவ பலன் பூரணமாய் விளங்கும்.